ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃப்ளட்டரையும் ஃபயர்பேஸையும் வச்சு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்துட்டு ஒரு க்ரெட் ஆப் தான். சரிங்களா? ஸோ அந்த க்ரெட் ஆப் வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரைட், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஸோ வந்துட்டு நீங்கள் எங்கே உங்கள் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அங்கே நேவிகேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு எங்கே கிரியேட் பண்ண போறேன்னா, டி டிரைவ்ல ஃப்ளட்டர் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ள போய் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். சரிங்களா? உள்ள போயிட்டு ஃபயர் ஸ்டோர் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகேவா? ஃபயர் ஸ்டோர் டுட்டோரியல். ஆல்ரைட். இப்போ என்டர் பண்ணிட்டீங்க. உப்ஸ். கமாண்ட் டைப் பண்ணணும். சரிங்களா? ஃப்ளட்டர் ஸ்பேஸ் கிரியேட் ஃபயர் ஸ்டோர் டுட்டோரியல். ரைட். இப்படி போட்டு இப்போ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடும். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம அத போய் ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களோட விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க எங்க வந்துட்டு உங்க ப்ராஜெக்ட் இருக்கோ, அத ஓப்பன் ஃபோல்டர் குடுத்து நீங்க அத நேவிகேட் பண்ணுங்க. சரிங்களா? ஆல்ரைட். நான் வந்துட்டு இந்த ஃப்ளட்டர் ஆப்க்குள்ள வந்துட்டு நம்ம என்ன வச்சோம்? ஃபயர் ஸ்டோர் டுட்டோரியல் தானே வச்சோம். இந்தா இருக்கு பாருங்க. ஆல்ரைட். இப்போ இதுக்கு நேவிகேட் பண்ணிடுங்க. சரிங்களா? ரைட். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு உங்க லிப்புக்குள்ள போயிட்டு மெயின் டாட் டார்ட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ டிஃபால்ட்டா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபைல் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வாங்க நம்ம ரன் குடுத்துடலாம். ஓகேவா? ஸ்டார்ட் டீபக்கிங் குடுத்துருங்க. ரன்ல போயிட்டு. இப்போ அது வந்துட்டு எமுலேட்டர வந்துட்டு ஓப்பன் பண்ணி லான்ச் பண்ண வைக்கும். ஸோ இருங்க, எமுலேட்டர் லான்ச் ஆகும். உப்ஸ். குரோம்ல லான்ச் ஆகுது. ஓ நோ நோ! இப்படி லான்ச் ஆகக்கூடாது. ஆல்ரைட் கைஸ், லான்ச்சிங் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரைட் கைஸ், நம்ம ஆப் பில்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு ஆப் பில்ட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தான் இருக்கும். ஒரு கவுண்டர் ஆப் மாரி தான் இப்படி வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆல்ரைட், நம்ம வாங்க அதில போய் சேஞ்சஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. இத க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ இப்போ இருங்க. அந்த பேஜஸ் போயிட்டு ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? அந்த லிப்புக்குள்ள போயிட்டு ஒரு ஃபோல்டர் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஸ்க்ரீன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு ஹோம் ஸ்க்ரீன் ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? ஹோம் ஸ்க்ரீன் டாட் டார்க் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஹோம் ஸ்க்ரீன் டாட் டார்க் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ என்டர் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்போ இந்த இதில போயிட்டு எஸ்டி அப்படின்னு அடிச்சீங்கனாலே உங்களுக்கு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட், ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் 2மே இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ அத என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுவே வந்துட்டு டிஃபால்ட்டா ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஸோ அதில வந்துட்டு நீங்க அந்த நேம் மட்டும் வச்சுக்கோங்க. நான் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். சரிங்களா? ஆல்ரைட். வச்சுட்டு இப்போ வந்துட்டு இது எதனால எரர் காட்டுது அப்புட்ன்னா, நம்ம வந்துட்டு அந்த மெட்டீரியல் டாட் டாட் பேக்கேஜ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு இம்போர்ட் பேக்கேஜ் ஃப்ளட்டர் ஸ்பேஸ் மெட்டீரியல் டாட் டாட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ரைட். இப்போ வந்துட்டு போட்டீங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு கண்டெய்னர் வைக்காதீங்க. ஸ்கேஃபோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்கேஃபோல்டு விட்ஜெட்ட வச்சு தான் நம்ம அந்த ஆப் பார் வைக்கிறது எல்லாமே வைப்பாங்க. சரிங்களா? நம்ம விட்ஜெட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேஃபோல்ட் டைப் பண்ணிக்கோங்க. ரைட். ஸ்கேஃபோல்டுல வந்துட்டு ஆப் பார்ன்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் இருக்கு. சரிங்களா? ஆப் பார் இஸ் டூ டைப் பண்ணுங்க. ஆப் பார்ன்னு போட்டு ஒரு பிரேசஸ் போட்டுட்டு, இந்த இடத்துல வந்து இப்ப டைட்டில் போடுங்க. சரிங்களா? ஸோ டைட்டில் வந்துட்டு என்ன, ஆப் பார் டைட்டில் வந்துட்டு என்னன்றத நம்ம டெக்ஸ்ட்ல குடுக்கணும். சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட்ன்னு போட்டீங்க அப்படின்னா, உள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள இது வந்துட்டு ஃபயர் ஸ்டோர் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி வைப்பேன். எக்ஸாம்பிள்க்கு நான் வைக்கிறேன். சரிங்களா? ஆர் ஃபயர் ஸ்டோர் க்ரெட் அப்படின்னு கூட வைப்போம். இல்ல எப்படினாலும் ஓகே தான். டுட்டோரியல்னு வைப்போம். ஃபயர் ஸ்டோர் க்ரெட்ன்னு கூட வச்சுக்கோங்க. ரைட். இப்போ வந்துட்டு அத சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு, இப்போ நீங்க மெயின் டாட் டாட் போயிருங்க. சரிங்களா? மெயின் டாட் டாட் போயிட்டு,
இந்த கீழ இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் இருக்கு பார்த்தீங்களா? இது எதுவுமே நமக்கு தேவையில்ல. ஸோ அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் அதில பண்ண போறோம். சரிங்களா? ஆல்ரைட். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல வாங்க. மேல வந்துட்டு இங்க ஹோம்ன்ற இடத்துல வந்துட்டு என்ன பண்றீங்க அப்டின்னா, நம்மளோட அந்த ஹோம் பேஜ இங்க குடுத்துருங்க. சரிங்களா? HOMEன்னு அடிச்சீங்கன்னா, அந்த ஹோம் ஸ்க்ரீன்றது வருது பாருங்க. இத என்டர் பண்ணீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் பண்ணிடும். இந்தா இம்போர்ட் பண்ணாதவங்க இப்படி இம்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டைரக்டரியில. இப்ப சேவ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இப்போ போய் உங்க எமுலேட்டர பாருங்க. இந்தா பார்த்தீங்களா? Firestore த்ரெட்ன்னு மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்ப ஆப் வந்துட்டு ஃபைனா தான் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ரைட். இப்போ வந்துட்டு நம்ம இதில என்னென்ன பண்ணணும் இன்சர்ட் பண்றதுக்கு, இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாரி ஒண்ணு வைக்கணும். ஒரு பட்டன் ஒண்ணு வைக்கணும். அப்பனா தானே அதில டேட்டா வாங்கி நம்ம போய் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ வாங்க அந்த இத போய் ஃபர்ஸ்ட்டு வச்சிரலாம். சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த இதில வந்துட்டு ஸ்கேஃபோல்டுக்குள்ள ஆப் பார்க்கு அடுத்து பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு டைப் பண்ணிக்கோங்க. பாடியில தான் வந்துட்டு நம்ம எல்லா காம்போனன்ட்ஸுமே குடுப்போம். இது விட்ஜெட்ஸுமே குடுப்போம். சரிங்களா? ஸோ பாடியில வந்துட்டு ஃபார்ம் தான் இப்ப நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ஃபார்ம்ல தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு, பட்டன்ஸ் எல்லாத்தையுமே வைக்கணும். ஸோ ஃபார்ம்ல வந்துட்டு சைல்டு வந்துட்டு என்ன வைக்கிறீங்க அப்படின்னா, சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் இருக்கு. சரிங்களா? ஸோ அத போட்டுக்கோங்க. சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ அப்படின்றது ஆக்சுவலா எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்துட்டு கீழ வந்துட்டு நீங்க நெறைய விட்ஜெட் இல்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏதாவது நெறைய வச்சுக்கிட்டே போறீங்க அப்படின்னா, அது ஸ்க்ரீன் சைஸ தாண்டுனதுக்கு அப்புறமும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்துட்டு மூவ் ஆகாதுல்ல. அதனால வந்துட்டு சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ போட்டீங்க அப்படின்னா, நீங்க எத்தன டெக்ஸ்ட் பாக்ஸ்னாலும் நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கலாம். டிவைஸ் விட்த்த தாண்டி நீங்க குடுத்துக்கிட்டே போலாம். அதான் வந்துட்டு சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவோட அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூல சைல்டுன்னு குடுங்க. அதோட சைல்டுல வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு காலம் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. COLUMN அப்படின்னு போட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு அதுவே காலம்ன்றது காட்டும். ஸோ அத என்டர் பண்ணிட்டு அதில சில்ட்ரன்ஸ் குடுக்கணும். சரிங்களா? சில்ட்ரன் அப்படின்றத நம்ம தான் குடுக்கணும். ஸோ சில்ட்ரன்ல வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்துட்டு ஆல்ரைட் இருங்க. ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு தான் நம்ம குடுக்க போறோம். சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு அடிச்சீங்கனாலே இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு அதிலேயே வரும். டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டுல வந்துட்டு இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ணணும். ஏன்னா, இப்ப நம்ம லேபிள் குடுக்கணும்ல. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து டெக்கரேஷன் ஒண்ணு இருக்கு. அதில வந்துட்டு இன்புட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கோங்க. சரிங்களா? இன்புட் டெக்கரேஷன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த இதில இருக்கும். இன்புட் டெக்கரேஷன்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஸோ ஹிண்ட் டெக்ஸ்ட்ல போயிட்டு நாம வந்துட்டு நம்மளோட ஹிண்ட் டெக்ஸ்ட்ட நம்ம குடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நான் வந்துட்டு என்டர் டாஸ்க் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஒரு டாஸ்க் ஆப் மாரி தான் நான் பண்றேன். ஸோ வந்துட்டு என்டர் டாஸ்க் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, ஆல்ரைட் இப்ப சேவ் பண்ணுங்க. இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இங்க என்டர் டாஸ்க்ன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துட்டு ஒண்ணு வந்திருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துட்டு இங்கனக்குள்ள இருந்தா நல்லா இருக்காது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் சென்டர் கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்துட்டு பேடிங் ஒண்ணு ஆட் பண்றேன். ரைட். இந்த இதில வந்துட்டு இப்ப கண்ட்ரோல் டாட்ட பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து விட்ஜெட்ஸ் வந்துட்டு நெறைய காட்டும். அதில ஏதாவது ஒரு சென்டர் விட்ஜெட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அங்க போயிட்டு சென்டர்ன்றத வந்துட்டு இது பண்ணிட்டு, பேடிங் அப்படின்னு சொல்லி அதில டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பேடிங்ன்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு பேடிங் வச்சுக்கலாம். பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும். பேடிங்ல வந்துட்டு எட்ஜ் இன்செர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. எட்ஜ் இன்செர்ட்ஸ் டாட் ஆல் எனக்கு வந்துட்டு எல்லா சைடும் எவ்வளோ பேடிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 20 இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப பாருங்க. இப்ப பார்த்தீங்களா, எல்லா சைடு இருந்தும் வந்துட்டு 20 ஸ்பேஸஸ் எடுத்து இங்க வந்துரும். சரிங்களா? ஆல்ரைட். ஓகே. இப்ப இந்த இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு சைஸ்டு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அந்த விட்ஜெட் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேசிங் விடுறதுக்காக. இப்ப ஹைட், விட்த் எதுனாலும் குடுத்துக்கலாம். நான் ஹைட் குடுக்குறேன். ஹைட் வந்துட்டு எனக்கு ஒரு 15 வந்துட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? ஆல்ரைட். இப்ப எனக்கு வந்துட்டு 15 தள்ளி இருக்கணும். 15 தள்ளிட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பட்டன் வேணும்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ஃப்ளாட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ஃப்ளாட் பட்டன் போட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஆன் பிரஸ் பண்ணோனே இப்போதைக்கு நமக்கு எதுவும் நடக்க வேணாம். ஸோ வந்துட்டு இந்த மாரி வச்சுருங்க. சைல்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் குடுக்கணும்ல. அந்த பட்டன் டெக்ஸ்ட் குடுக்கணும். ஸோ வந்துட்டு டெக்ஸ்ட்ல வந்துட்டு ஏதாவது ஒண்ணு குடுங்க. இப்ப நான் சும்மா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். சரிங்களா? ரைட். இப்போ வந்துட்டு இந்த இது வந்துட்டு டெப்ரிஷியேட்ன்னு சும்மா வார்னிங் காட்டும். நீங்க வந்துட்டு இக்னோர் டெப்ரிஷியேட்டட் மெம்பர் யூஸ் ஃபார் திஸ் லைன் அப்படின்றத குடுத்துருங்க. குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப நமக்கு வந்துட்டு ஒரு பட்டனும் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்ப இத கிளிக் பண்ணா எதுவும் நடக்காது. ஏன்னா நம்ம வந்துட்டு இன்னும் எந்த ஃபங்ஷன்ஸும் குடுக்கல. ஸோ அதனால எதுவும் நடக்காது. சரிங்களா? ஆல்ரைட். இப்ப இருங்க. இப்போ ஃபார்ம்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்துட்டு ஒரு கீ வந்துட்டு ஒண்ணு குடுப்பாங்க. அந்த கீ வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்துட்டு டேட்டாஸ் இன்சர்ட் பண்றது இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டு கீன்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்கணும் எப்பயுமே. ஸோ அத கரெக்ட்டா குடுத்துருவோம். ஃபைனல் ஸ்பேஸ் குளோபல் கீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கீய. சரிங்களா?
குளோபல் கீ ஆஃப் ஃபார்ம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மோட ஸ்டேட்டை உள்ள கொடுக்கணும். ஃபார்ம் ஸ்டேட், அந்த ஃபார்ம் அந்த வேரியபிள் நேம் வைக்கணும். நம்ம வந்துட்டு ஃபார்ம் கீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். ஃபார்ம் கீ ஈக்குவல் டு குளோபல் கீ. இப்போ நம்ம இங்கே வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு ஒரு கீ கிரியேட் பண்ணிட்டு அந்த கீயை வந்துட்டு எதில் போய் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் போய் வச்சுருவாங்க. இந்த ஃபார்மில் வந்துட்டு எப்பயுமே டிஃபால்ட்டாக கீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த கீயில் போயிட்டு நம்மளோட ஃபார்ம் கீயை போட்டுறணும். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம டேட்டாவை வாங்கி நம்ம அதில் இன்சர்ட் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்துட்டு டேட்டா வாங்குறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. எப்பயுமே வந்துட்டு இந்த ஃப்ளட்டரில் வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்ம்லேருந்து ஒரு டேட்டா வாங்கணும் அப்படின்னா கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுங்க. அது எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஒரு ஆப்ஷன். சரிங்களா? டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஸ்பேஸ் உங்கள் கண்ட்ரோலர் நேம் வைக்கணும். நான் வந்துட்டு அந்த கண்ட்ரோலர் நேம் டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். சும்மா கண்ட்ரோலர் ஆர் டாஸ்க் கண்ட்ரோலர்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டாஸ்க்கை தானே வாங்குறோம். ஸோ டாஸ்க் கண்ட்ரோலர் ஈக்குவல் டு நியூ ஒரு அந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோல் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம் இங்கே. சரிங்களா? அப்படின்னா தான் நம்ம அதை உள்ளே யூஸ் பண்ண முடியும். அதுக்காக நியூ டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். ஓகே. ஆல்ரைட் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் வந்துட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்குள்ளே வந்துட்டு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கண்ட்ரோலர்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும். அந்த கண்ட்ரோலரில் போயிட்டு இப்போ நம்ம ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த கண்ட்ரோலரை நம்ம இங்கே கொடுத்துடணும். சரிங்களா? ரைட். இப்போ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு அது வாங்கிடும். சரிங்களா? ஸோ இப்போ அதை ஆன் ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு அது என்ன நடக்கணும் அப்படின்றத சொல்லணும். ஓகே. ஆல்ரைட் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம இங்கிட்ட இது பண்ணியாச்சு. ஸோ இன்னும் வாங்க நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு உங்களோட ஃபயர்பேஸ் அக்கௌண்ட்டு போய்க்கோங்க. ஓகேவா? ஸோ கூகுளில் போயிட்டு ஃபயர்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஃபயர்பேஸ்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் போயிட்டு ஆட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபயர் ஸ்டோர் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம் அந்த ஆப் நேம். சரிங்களா? ஃபயர் ஸ்டோர் டுட்டோரியல். ரைட். வச்சுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ இந்த இதில் வந்துட்டு நமக்கு கூகுள் அனலிட்டிக்ஸ் தேவை கிடையாது. ஸோ வந்துட்டு அதை எடுத்து விட்டுட்டு இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இருங்க ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஆல்ரைட். இருங்க. ரூல்ஸ் எல்லாமே போயிட்டு எப்பயும் போல் எல்லா இதுலேயும் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஆல்ரைட் கைஸ். நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு அதை கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரொடக்ஷன் மோடா டெஸ்ட் மோடான்னு கேட்கும். நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் மோடுன்னு கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ போயிட்டு இதை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஆல்ரைட். செக்யூரிட்டி ரூல்ஸ்லாம் இப்போ செட் ஆகும். கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் செட் ஆயிடுச்சு. இது ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆப்பை தான் அதோட இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆப் நேம் கேட்கும். சரிங்களா? அந்த ஆப் நேம் வந்துட்டு நீங்கள் உள்ளே போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த இதில் போனீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டில் பில்ட் டாட் கிரெடில் இருக்குமா? இல்லை, ஆண்ட்ராய்டில் ஆப் லெவல் பில்ட் டாட் கிரெடில் போங்க. சரிங்களா? ஆப்பில் பில்ட் டாட் கிரெடில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள் அப்ளிகேஷன் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை தான் வந்துட்டு நீங்கள் ஆப் நேமை கொடுக்கணும். சரிங்களா? உங்களோட அப்ளிகேஷன் ஐடி என்ன இருக்கோ அதை தான் இங்கே கொடுக்கணும். ஸோ வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டு ஆப் நேம் வந்துட்டு ஃபயர் ஸ்டோர் சும்மா ஏதாவது நிக் நேம் மாதிரி கொடுக்கணும். ஸோ ஃபயர் ஸ்டோர் த்ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா நிக் நேம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட்.
குடுத்துட்டு ரெஜிஸ்டர் ஆப் குடுத்துருங்க. சரிங்களா? ரெஜிஸ்டர் ஆப் குடுத்துட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட்டிட்டு போகும் நம்மள. ஆல்ரைட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம JSON ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? டவுன்லோட் பண்ணி ஆண்ட்ராய்டுல ஆப்க்குள்ள போயிட்டு நம்ம அந்த ஃபைல பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அத டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்தா நமக்கு டவுன்லோட் ஆயிருச்சு பாருங்க. இத ஷோ இன் ஃபோல்டர் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இத வந்துட்டு கட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிட்டு, உங்களோட அந்த டைரக்டரி போய் நீங்க பேஸ்ட் பண்ணணும் கரெக்ட்டா. கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இதுல வந்துட்டு நான் ஃப்ளட்டர் ஆப்க்குள்ள தான் வச்சிருந்தேன். உங்க ப்ராஜெக்ட்குள்ள ஃபர்ஸ்ட்டு போங்க. சரிங்களா? ஃபயர்ஸ்டோர் டுட்டோரியல்குள்ளன்னு வச்சிருந்தோம். இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்டுக்குள்ள போணும் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்க்குள்ள போணும். போயிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பில்ட் டாட் கிரெடில் கீழ பேஸ்ட் பண்ணிடுங்க. கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி நெறையா இது பண்ணியிருக்கனால எனக்கு கூகுள் சர்வீசஸ் 6ன்னு காட்டுது. இதுல எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு வெறும் கூகுள் சர்வீசஸ் டாட் ஜேசன் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ கூகுள் சர்வீசஸ் டாட் ஜேசன் இருக்க மாரி இத வச்சுருங்க. சரிங்களா? வச்சுட்டு இத க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு இத பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்துட்டு ப்ராஜெக்ட் லெவல் பில்ட் டாட் கிரெடில் போகணும். போயிட்டு இவங்க குடுத்துருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கூகுள காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, இந்தா ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட்டு இந்த ஆப்ப க்ளோஸ் பண்ணிட்டு, ப்ராஜெக்ட் லெவல் பில்ட் டாட் கிரெடில் அப்படின்னா, இந்த ஆப்புக்கு வெளியில ஒரு பில்ட் டாட் கிரெடில் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த பில்ட் டாட் கிரெடில் வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த பில்ட் டாட் கிரெடில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க மேல வந்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள்ன்றது இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம அத பேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதே பில்ட் டாட் கிரெடில்ல வந்துட்டு டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த கிளாஸ் பாத்த வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, இங்க கீழ வந்தீங்க அப்படின்னா, இந்தா பார்த்தீங்களா, அந்த டிபெண்டன்சிஸ் கிளாஸ் பாத் இருக்குல்ல. ஸோ அதுல வந்துட்டு போயிட்டு இத பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இத பேஸ்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதே இதுலயே வந்துட்டு ஆல் ப்ராஜெக்ட்ஸ்ல ரெபாசிட்டரீஸ்குள்ள இந்த கூகுள பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதையும் காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க. ஸோ இந்த ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கூகுள் இங்க இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம பண்ண தேவையில்ல. சரிங்களா? ஸோ இத சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? சேவ் பண்ணிட்டு, இப்ப இந்த ஃபைல க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுல எதுவும் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஆப் லெவல் பில்ட் டாட் கிரெடில்ல வந்துட்டு நம்ம போணும். சரிங்களா? போயிட்டு இந்த பிளக்கின வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இத காப்பி பண்ணிட்டு, ஆப் லெவல் பில்ட் டாட் கிரெடில்னா, நம்ம அந்த ஆண்ட்ராய்டுக்குள்ள ஆப்புக்குள்ள ஒரு பில்ட் டாட் கிரெடில் இருக்கும். சரிங்களா? ஸோ அத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அப்ளை பிளகின் போய் இத நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு கீழ வாங்க. ஆல்ரைட். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை பிளகின் காம் டாட் ஆண்ட்ராய்ட் டாட் அப்ளிகேஷன் அது ஆல்ரெடி இருக்கு. ஸோ பேஸ்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு பிளகின் குடுத்துருக்காங்க பாருங்க. இத பேஸ்ட் பண்ணணும். ஸோ அத காப்பி பண்ணிட்டு, இங்க வந்துட்டு அதே மாரி கீழ பேஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஆல்ரைட். பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டிபெண்டன்சிஸ்குள்ள போயிட்டு, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்ம்ன்றத காப்பி பண்ணணும். ஸோ அத காப்பி பண்ணிடுங்க. பண்ணிட்டு, இந்த டிபெண்டன்சிஸ்குள்ள வாங்க. ஆல்ரைட். இந்தா இது கீழ வந்துட்டு, இத வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு, இப்ப சேவ் பண்ணிடுங்க. இப்ப சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்ப நம்ம எல்லா ஸ்டெப்பும் குடுத்துட்டோம், முடிச்சுட்டோம். ஸோ வந்துட்டு இப்ப நெக்ஸ்ட் குடுத்துருங்க. குடுத்துட்டீங்க அப்படின்னா வேற எதுவும் இருக்காது. ஸோ வந்துட்டு இத கன்டின்யூ டூ கன்சோல் குடுத்துருங்க. குடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம ஆப் வந்துட்டு Firebase-ஓட இன்டகிரேட் ஆயிடும். சரியா? ஸோ கன்டின்யூ டூ கன்சோல் குடுத்துட்டீங்க. அவ்வளோதான். ஆல்ரைட். இப்ப இங்க வந்துட்டு விட்டுருங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேக் டூ ஆப் போயிடலாம். சரிங்களா? ஆல்ரைட். இப்ப வந்துட்டு ஆப் வந்துருங்க. இப்ப வந்துட்டு இந்த பில்ட் டாட் கிரெடிலையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து நம்ம இதுல சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்தா நான் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த Firebase-ன்ற பேக்கேஜ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு இந்த Firebase-ன்றத ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு பேக்கேஜ் டாட் ஜேசன் போணும். சரிங்களா? இந்தா இருக்கு பாருங்க. இங்க கீழ வந்தீங்க அப்படின்னா, பேக்கேஜ் pubspec டாட் ஒய்எம்எல் ஒண்ணு இருக்கும். அந்த ஃபைல் போகணும். ஃபைல் போயிட்டு, இந்த டிபெண்டன்சிஸ்ல கரெக்ட்டா அந்த ஃப்ளட்டருக்கு நேரா இருக்க மாரி இத பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆல்ரைட். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு Firebase கோர்ன்னு ஒண்ணு இருக்கும். அதையும் காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு, அதே மாரி தான். இந்த Firebase-க்கு கீழ அப்படியே அந்த ஃப்ளட்டருக்கு நேரா அத பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆல்ரைட். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு Firestore தானே நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால வந்துட்டு அந்த டிபெண்டன்சியும் நமக்கு தேவை. ஸோ வந்துட்டு அந்த டிபெண்டன்சிய காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, இந்த கூப்பர்டினோ ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதுக்கு கீழ வந்துட்டு இத பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆல்ரைட். பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப சேவ் பண்ணிடுங்க. நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பேக்கேஜஸ்லாம் வந்துட்டு கெட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
அப்படி சப்போஸ் கெட் பண்ணல அப்படின்னா, இங்க டவுன்லோட் ஐகான் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுவே பேக்கேஜஸ் கெட் பண்ணிடும். சரிங்களா? ஆல்ரைட். இப்ப நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிமம் எஸ்டிகே வெர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்துட்டு 19 ஆக்கிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த பேக்கேஜஸ்லாம் வந்துட்டு இப்ப அப்டேட் ஆன பேக்கேஜஸ் 9.0.2 ஸோ வந்துட்டு எஸ்டிகே வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. ஸோ வந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு லெவல் பில்ட் அப்கிரேடில் வந்துருங்க. சரிங்களா? ஆப் லெவல் பில்ட் அப்கிரேடில் வந்துட்டீங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு மினிமம் எஸ்டிகே வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் 16ன்னு. அத வந்துட்டு 19 ஆக்கிக்கோங்க. 19 ஆக்கிட்டு சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, மல்டிடெக்ஸ் எனேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன வந்துட்டு நம்ம ட்ரூ ஆக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மல்டிடெக்ஸ் எனேபிள்டுன்றத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, இங்க உள்ள வந்துருங்க. அதேதான். இந்த டிஃபால்ட் கான்ஃபிக் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ வந்துட்டு இந்த வெர்ஷன் நேமுக்கு கீழ இந்த இத பேஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? மல்டிடெக்ஸ் எனேபிள்டுன்றத பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இம்ப்ளிமென்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதே மல்டிடெக்ஸ்க்காக தான். இல்லாட்டி மல்டிடெக்ஸ் எரர் வரும். ஸோ அத காப்பி பண்ணிட்டு, அதே மாரி கீழ வாங்க. இந்த இம்ப்ளிமென்டேஷன் கீழ அந்த இத பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆல்ரைட். இப்ப பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மெயின் டாட் டாட் போயிருங்க. சரிங்களா? இப்போ மெயின் டாட் டாட் போயிட்டு, நம்ம Firebase ஆப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். சரிங்களா? அத இனிஷியலைஸ் பண்ணா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்துட்டு அத வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். விட்ஜெட்ஸ், ஃப்ளட்டர், பைண்டிங் இதா இருக்கு பார்த்தீங்களா? விட்ஜெட்ஸ், ஃப்ளட்டர், பைண்டிங் டாட் என்ஷூர் இனிஷியலைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத செமிகோலன் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு இத வந்துட்டு அசின்க்ரோனஸ் ஃபங்ஷனா போட்டுக்கோங்க. இதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவைட் இந்த அசின்க்ரோனஸ் ஃபங்ஷன் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நான் அவைட்குள்ள வந்துட்டு அவைட் கீவேர்டு போட்டு நான் ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆப் ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி முடியல அப்படின்னா, அது வரைக்கும் வெயிட் பண்ணும். சரிங்களா? அதான் வந்துட்டு இந்த அவைட் கீவேர்டோட யூஸ். சரிங்களா? ஸோ வந்துட்டு நான் அவைட்ல வந்துட்டு என்ன குடுக்குறேன் அப்படின்னா, Firebase டாட் இனிஷியலைஸ் ஆப் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். சரிங்களா? இனிஷியலைஸ் ஆப். ரைட். இனிஷியலைஸ் ஆப் குடுத்துட்டு செமிகோலன் வச்சுருங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த Firebase வந்துட்டு இங்க இம்போர்ட் பண்ணல நம்ம இன்னும். அதனால தான் இது காட்டுது. ஸோ இங்க பக்கத்துல வந்து கண்ட்ரோல்ஸ் டாட் அடிச்சீங்க அப்படின்னா, அதுவே காட்டும். ஸோ பேக்கேஜ் வந்துட்டு Firebase 4 இப்போ இது பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்படி உங்களுக்கு ஆப்ஷன் காட்டலாட்டி, நீங்க மேனுவலா டைப் பண்ணி கூட இப்படி இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பண்ணிட்டு இப்ப சேவ் பண்ணிடுங்க. ஆல்ரைட் சேவ் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன் டாட் டாட் வந்துருங்க. சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு நம்ம Firebase ஸ்டெப் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம டாஸ்க் இது பண்றது தான் இன்னும். டாஸ்க்க வந்துட்டு Firestoreல போய் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரைட். வாங்க அத போய் நம்ம பார்ப்போம். ரைட். இப்போ வந்துட்டு நான் இந்த பட்டன கிளிக் பண்ண உடனே என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம மேல வந்துட்டு ஃபார்ம் கீன்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்தோம் பார்த்தீங்களா? அது வந்துட்டு அத வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபார்ம்குள்ள இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு வேலிடேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த எக்ஸாம்பிள் நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கிறேன். இல்ல வேற ஏதாவது ஒரு 2, 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு என்டர் பண்ணாம நான் பட்டன கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு டேட்டா போய் ஸ்டோர் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கீ யூஸ் பண்ணி வேலிடேஷன் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த வேலிடேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பண்ணணும். அத வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. இஃப் கண்டிஷனுக்குள்ள வந்துட்டு நான் என்ன செக் பண்றேன் அப்படின்னா, ஃபார்ம் கீ டாட் கரண்ட் ஸ்டேட் டாட் வேலிடேட் பண்ணி பார்க்குறேன். அதாவது கரண்ட் ஸ்டேட் வந்துட்டு வேலிடேட் பண்ணி பார்ப்பேன். சப்போஸ் வந்துட்டு அதில டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத வந்துட்டு டேட்டாஸ் இல்ல அப்படின்னா, அத வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். எதுவுமே இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெல்லிங் தப்பு சாரி. ஆல்ரைட். அப்படி இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஃபார்ம் கீயோட கரண்ட் ஸ்டேட்ட வந்துட்டு நான் சேவ் பண்ணிடுவேன். சரிங்களா? கரண்ட் ஸ்டேட் டாட் சேவ். ஆக்சுவலா வந்துட்டு இங்கனக்குள்ள வந்து இந்த நாட் ஆப்பரேட்டர் வந்து நல் சேஃப்டி ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்துட்டு நல்லா இருக்கா? இப்ப ஃப்ளட்டர் வந்துட்டு இப்ப அப்டேட் ஆயிருக்கிறதுல எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நல் கண்டிஷன் வந்துட்டு இப்ப நெறையா இதுல வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸா அப்டேட் ஆகாததுலலாம் நம்ம இப்படி செக் பண்ண தேவையில்ல. ஸோ இப்ப வந்துட்டு ஃப்ளட்டர் அப்டேட் ஆனதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நல் சேஃப்டி வந்துட்டு எல்லா இதுலயுமே நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ சப்போஸ் வந்துட்டு நீங்க ஓல்டு வெர்ஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நல் சேஃப்டிலாம் அதுல
தேவை கிடையாது. நீங்க இத போட தேவையில்ல. சரிங்களா? நான் அப்போ வந்துட்டு அப்டேட் பண்ணனால நான் இந்த இதெல்லாம் போடுறேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ம் டேட்டா சேவ் பண்ணிட்டு, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்குள்ள வந்துட்டு நான் ஒரு மெசேஜ் வைக்கிறேன். சரிங்களா? ஸ்ட்ரிங் மெசேஜ் ஈக்குவல் டூ டாஸ்க் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி. இது எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு போயிட்டு வந்துட்டு அந்த டாஸ்க் ஆட் ஆன உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அலர்ட் சக்சஸ் அலர்ட் வரணும்ல. அப்பனா தான் நமக்கு வந்துட்டு டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதுக்காக வந்துட்டு டாஸ்க் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஆல்ரைட். வச்சுட்டு, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு மேப் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு கலெக்ஷனை வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த டேட்டாவை போய் அப்படியே ஃபயர் ஸ்டோர்ல போய் போடுறதுக்கு அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு கலெக்ஷனை வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு ஸ்ட்ரிங் கமா டைனமிக் இதான் வந்துட்டு மேப் மெத்தடு. இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு மேப் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வேரியபிள் நேம் டேட்டான்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரிங்களா? டேட்டா ஈக்குவல் டு இதை வந்துட்டு கலெக்ஷனில் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, டேட்டா இஸ் டு நம்ம வந்துட்டு இப்போ இந்த டேட்டாவில் வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு கண்ட்ரோலர் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? டாஸ்க் கண்ட்ரோலர். இந்த டாஸ்க் கண்ட்ரோலர் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்க வேல்யூ தான் இப்போ நமக்கு வரணும். ஸோ வந்துட்டு டாஸ்க் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த வேல்யூ வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு நமக்கு வந்து வேல்யூ வந்துட்டு இங்கே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை போய் சேவ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த query எழுதலாம். சரிங்களா? இதான் இங்கே FIREன்னு அடிச்சிங்கனாலே இதில் காட்டும். ஃபயர்பேஸ் ஃபயர்ஸ்டோர் டாட் இன்ஸ்டன்ஸ் டாட் கலெக்ஷன் கொடுக்கணும். கலெக்ஷன்ன்றது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எஃப் வந்துட்டு கேபிட்டல் கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஃபயர்பேஸ் வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும் ஃபயர் ஸ்டோரா. ஸோ இம்போர்ட் பண்ணாதனால தான் உங்களுக்கு எரர் காட்டுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் கண்ட்ரோல் டாட் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும் இம்போர்ட் பண்ணுறது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேனுவலாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரைட். கலெக்ஷனில் வந்துட்டு கலெக்ஷன் நேம் கொடுக்கணும். ஸோ கலெக்ஷன் நேம் வந்துட்டு டாஸ்க்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? டாஸ்க்ஸில் போயிட்டு எனக்கு வந்துட்டு டேட்டாவை ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன். டாட் ஆட் நான் அந்த மேப் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த டேட்டா வந்துட்டு நான் உள்ளே கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டாட் தென் இந்த இதே வரும் டாட் தென்னு. ஸோ இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சின்டாக்ஸ் வந்துட்டு அது காட்டும். சரிங்களா? ஸோ டாட் தென் நான் வந்துட்டு இதுக்கு அடுத்து வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் வைக்கிறேன். சரிங்களா? அலர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த அலர்ட் இது நேம் வந்துட்டு ஷோ சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஷோ சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ். ரைட். அந்த சக்ஸஸ்ஃபுல் மெசேஜுக்குள்ளே நான் வந்துட்டு பராமீட்டரை எதை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே வந்துட்டு மெசேஜ்ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மெசேஜை வந்துட்டு இதுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறேன். ஸோ மெசேஜ்ன்னு பாஸ் பண்ணிட்டேன். ஆல்ரைட். இப்போ சேவ் பண்ணிவிட்டு மேலே போய் அந்த ஃபங்க்ஷன் எழுதிடலாம். சரிங்களா? ஆல்ரைட். மேலே வாங்க. இப்போ மேலே வந்துட்டு ஆல்ரைட். இந்த இது கீழே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் எழுதிடலாம். சரிங்களா? ரைட். இப்போ வாய்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டுக்கோங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ்ன்னு தானே வச்சோம். ஆர் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா அதை காப்பி பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நேம் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரைட். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஆர்குமெண்ட்டை வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணணும். நம்ம இங்கே சென்ட் பண்ணோம் பார்த்தீங்களா பராமீட்டரு. ஸோ நான் வந்துட்டு அந்த ரிசீவ் பண்ணுறேன். MSG அப்படின்னு சொல்லி வேரியபிள் வச்சு நான் ரிசீவ் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷோ டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா? அந்த பார்த்தீங்க அப்படின்னா ஷோன்னு போட்டிங்கன்னா இங்கே இதிலேயே வரும். ஷோ டைலாக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த இதில் வந்து கான்டெக்ஸ்ட் பில்டர்னு சொல்லிட்டு 2 தான் அலோவ் பண்ணணும். ஸோ வந்துட்டு பில்டரில் வந்துட்டு நம்ம அந்த அலர்ட்கானதை நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ CTX அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒன்று பாஸ் பண்ணுறோம். அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு வருது பார்த்தீங்களா? அந்த கான்டெக்ஸ்ட்டை உள்ளே பாஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு அலர்ட் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இருங்க 1 மினிட்டு. அலர்ட் டைலாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அலர்ட் டைலாக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். சரிங்களா? டைட்டில் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த அலர்ட் அந்த பாப்பப் ஆகுது பார்த்தீங்களா அலர்ட் அதோட டைட்டில். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் அது நேம் வந்துட்டு ஃப்ரம் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஃப்ரம் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ். ரைட். ஃப்ரம் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ்னு கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா மெசேஜ், அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் சரிங்களா. ஸோ கண்டென்ட் வந்துட்டு டெக்ஸ்ட்டாக தானே இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த எம்எஸ்சின்னு போட்டு அதை போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ ஆக்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அதில் ஓகே பட்டன் இதெல்லாம் வைப்போம் பார்த்துருக்கீங்களா, அதான் வந்துட்டு ஆக்ஷன்ஸ் சரிங்களா. ஸோ ஆக்ஷன்ஸ் வந்துட்டு விட்ஜெட்டாக தான் இருக்கும், அது விட்ஜெட் தான். ஸோ வந்துட்டு விட்ஜெட்ன்றது இதில் போட்டுட்டு உள்ளே வந்துட்டு அந்த விட்ஜெட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் பட்டன். அந்த ஃப்ளாட் பட்டன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு கீழே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வரணும். டிஃபால்ட்டாக வந்துட்டு நான் எதுவும் வைக்கல. ஸோ சைல்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டு என்ன இருக்கணும் அது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். அந்த ஹெட்டிங் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா. ஆல்ரைட் ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ இது வந்துட்டு அதே மாதிரி தான் இந்த ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு டெப்ரிஷியேட்டட் மெம்பர் யூஸ் ஃபார் திஸ் லைன்ன்றதை போட்டுக்கோங்க. வார்னிங் காட்டும் நமக்கு. ஆல்ரைட் இப்போ வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு எல்லாம் வச்சாச்சு. இப்போ நமக்கு வந்துட்டு இந்த கிளிக் பண்ண உடனே வந்துட்டு அந்த அலர்ட் மட்டும் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த நேவிகேஷன் லைனை வந்துட்டு நம்ம எழுதணும் சரிங்களா. அது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் டாட் பாப் ஆஃப் உள்ளே வந்துட்டு அந்த கான்டெக்ஸ்ட்டை அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த அலர்ட் ஆனோடனே ஓகேன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த அலர்ட் மட்டும் போயிடும். உங்களுக்கு வந்துட்டு அதே ஸ்க்ரீனில் தான் ரிமைனிங்காக இருக்கும் சரிங்களா. வேற எங்கேயும் நேவிகேட் ஆகாது சரிங்களா. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. ஆல்ரைட் இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓரளவுக்கு இதில் போய் ஆட் பண்ணுற கொரிஸ் எழுதியாச்சு. ஸோ வாங்க நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ உங்கள் எமுலேட்டருக்கு வந்துருங்க. வந்துட்டு இப்போ டிஃபால்ட்டாக சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது. ஆல்ரைட் கைஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு ஒன்று வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இவங்க அந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் வந்துட்டு வேலிடேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அந்த வேலிடேட்டர் வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். சப்போஸ் நல்ல வேல்யூ வந்துட்டு எதுவுமே என்ட்ரு பண்ணல அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம மெசேஜ் ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம அப்படி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு இந்த ஃபார்ம் கீ வந்துட்டு நமக்கு வாங்கி அந்த மெசேஜை தரும் சரிங்களா. ஸோ வந்துட்டு அதில் வேலிடேட்டர்ன்ற ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. வேலிடேட்டரில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம இது பண்ணணும் சரிங்களா. ஸோ அது வந்துட்டு ஸ்ட்ரிங்கு தான். ஸோ வந்துட்டு அதனால் ஸ்ட்ரிங்குன்ற அந்த கண்டிஷன் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு நான் வாங்கிட்டு இது கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த இதில் வந்துட்டு நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு நல்லா இருக்கா என்னன்ட்டு. சப்போஸ் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்து அண்டு அண்டு கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த 2 கண்டிஷனுமே இருந்தால் எனக்கு இது நடக்கணும், அப்படி இல்லாட்டி அது நடக்கக்கூடாது அப்படின்றதான் மீனிங் சரிங்களா. அண்ட் வேல்யூ டாட் இஸ் எம்டி. சப்போஸ் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு இருந்து அந்த வேல்யூ வந்துட்டு எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரிட்டர்ன் என்டர் டாஸ்க் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். என்டர் டாஸ்க் ரைட்டா. ரைட் இப்போ அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு எல்ஸ் கூட தேவையில்லை நமக்கு. ஸோ எல்ஸ் கூட அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை முடிச்சுட்டு அப்படி இல்லை அப்படின்னா இது இங்கேயே நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாததை நம்ம எல்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரிட்டர்ன் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னாலே போதும். ரைட் இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இதை ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. இந்த எமுலேட்டருக்கு போய்க்கோங்க. ஆல்ரைட் இதுங்க நமக்கு ஏதோ ஒரு எரர் காட்டுது. ஆல்ரைட் கைஸ், இதை வந்துட்டு நீங்கள் திருப்பி வந்துட்டு டீபக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சில இதில் வந்துட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இது வந்துட்டு காட்டாது. ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு டீபக்கிங் போட்டுக்கலாம். சம் வார்னிங்ஸ் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு போகாது. நம்ம வந்துட்டு திருப்பி பில்ட் பண்ணலே வந்துட்டு அதெல்லாம் இன்பில்ட்டாக வந்தால் தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக லான்ச் ஆகும் சரிங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரைட் கைஸ், நமக்கு ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் எந்த டேட்டாவை என்ட்ரு பண்ணாலும் சப்மிட் கிளிக் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்களா சப்மிட் கிளிக் பண்ணணுன்னே பாருங்கள் நமக்கு என்டர் டாஸ்க்ன்றது காட்டுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டாஸ்க் என்டர் பண்ணலாம் சரிங்களா. எக்ஸாம்பிள் கோடிங் த்ரெட் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ணுறேன். ஆல்ரைட்டா இப்போ சப்மிட் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ டேட்டா போய் ஃபயர்ஸ்டோரில் இன்சர்ட் ஆகிட்டு இந்த பார்த்தீங்களா நமக்கு வந்துட்டு அலர்ட் மெசேஜ் வருது பார்த்தீங்களா ஃப்ரம் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா.
ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்ஸ் அது டாஸ்க் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ஓகே குடுத்துட்டீங்கன்னா, இது மட்டும் போயிடும். ஸோ இப்போ போயிருச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு இந்த ஸ்க்ரீன்ல இருக்கு. ஸோ வந்துட்டு வாங்க நம்ம போய் Fire Storeல போய் இன்சர்ட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. நமக்கு வந்துருச்சான்னு சொல்லி தெரியும். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ பாருங்க நமக்கு டாஸ்க்ன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்களா, கோடிங் த்ரெட்ன்றது அதில வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அப்போனா டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இன்சர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்பரேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு டேட்டாவ ரிட்ரைவ் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ அதுக்கு வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னொரு ஸ்க்ரீன் வந்துட்டு நான் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அது வந்துட்டு என்னன்னு வச்சுக்கிறேன்னா, ரிட்ரைவ் டேட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரிங்களா? ரிட்ரைவ் டேட்டா டாட் டார்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு என்டர் பண்ணிட்டேன். ஆல்ரைட். இப்போ வந்துட்டு இதே மாரி தான் ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் தான் நான் கிரியேட் பண்றது. எஸ்டின்னு அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த கீவேர்ட் மாரி அது. அத அடிச்சுட்டு ஷார்ட்கட். இதில வந்துட்டு எக்ஸாம்பிள் நான் ரிட்ரைவ் டேட்டான்னு சொல்லி வச்சுக்கோங்க அது நேம். சரிங்களா? ரிட்ரைவ் டேட்டா அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. இப்போ வச்சுட்டு, இப்போ இந்த இடத்துல வந்து கண்டெய்னருக்கு பதிலா ஸ்கேஃபோல்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸ்கேஃபோல்டு போட்டுட்டு, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் டாட் டாட் பேக்கேஜ் வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு இம்போர்ட் பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் ஸ்பேஸ் மெட்டீரியல் டாட் டாட் அந்த பேக்கேஜ் இருந்தா தான் வந்துட்டு, நம்ம இந்த விட்ஜெட்ட நம்ம இந்த சின்டாக்ஸ நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? மெட்டீரியல் டாட் டாட் ரைட். இப்போ போட்டுட்டு, இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம அந்த பேஜ் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக அதுக்கு ஒரு ஆப் பார் வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ ஆப் பார் உள்ள வந்துட்டு டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டைட்டில் வந்துட்டு என்ன வைக்கிறோம் அப்படின்றத சொல்லணும். ஸோ டெக்ஸ்ட்ன்னு போட்டுட்டு, இங்க டபுள் கோட்ஸ்குள்ள வந்துட்டு யுவர் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரிங்களா? யுவர் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இப்போ சேவ் பண்ணிடுங்க. இப்போ சேவ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன் வாங்க. ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு, இப்போ இந்த சப்மிட்ன்னு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஃப்ளாட் பட்டன் அது கீழயே வந்துட்டு ஒரு சைஸர் பாக்ஸ்ல கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? சைஸர் பாக்ஸ்ல வந்துட்டு ஹைட் ஒரு 10 ஆர் ஒரு 13 குடுத்துருங்க. குடுத்துட்டு, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஃப்ளாட் பட்டன் கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு ஃப்ளாட் பட்டன் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. அதே மாரி தான் இந்த ஐகான கிளிக் பண்ணிட்டு, அந்த எரர வந்துட்டு இது பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த இக்னோர் டெப்ரிசியேட்டட் மெம்பர் யூஸ் அந்த எரர குடுத்துருங்க. ஸோ ஆன் பிரஸ் பண்ணோனே டிஃபால்ட்டா நமக்கு எதுவும் நடக்க வேணாம். ஸோ வந்துட்டு இப்படி குடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு சைல்டு வந்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பட்டனோட நேம் குடுத்துருங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் வியூ டாஸ்க்ன்னு குடுக்குறேன். ஆல்ரைட். வியூ டாஸ்க்ன்னு குடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் சேவ் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு காட்டிடுறேன். இப்போ பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சப்மிட்ன்ற பட்டனும் இருக்கும். வியூ டாஸ்க்ன்ற பட்டனும் இருக்கும். இப்போ நீங்க இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, எதுவுமே நடக்காது. சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு இப்போ இந்த வியூ டாஸ்க்ன்றத கிளிக் பண்ண உடனே, எனக்கு வந்துட்டு இன்னொரு பேஜுக்கு போணும். இந்த ரிட்ரைவ் டேட்டான்ற பேஜுக்கு போணும் அப்படின்னு சொல்லி நான் குடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு என்ன கோடுன்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேட்டர் டாட் புஷ் கான்டெக்ஸ்ட் நியூ மெட்டீரியல் பேஜ் ரவுட் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். சரிங்களா? மெட்டீரியல் பேஜ் ரவுட் ஆஃப் பில்டர்ன்னு சொல்லிட்டு உள்ள ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த பில்டர்ன்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு, இதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கான்டெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பாஸ் பண்ணணும். சரிங்களா? பாஸ் பண்ணிட்டு, இப்ப இந்த இதில தான் வந்துட்டு நம்ம எந்த பேஜ்க்கு போணுமோ அத குடுக்கணும். ஸோ வந்துட்டு நியூன்னு குடுத்துட்டு, அந்த பேஜ் நேம் என்னது? ரிட்ரைவ் டேட்டா தானே! ஆக்சுவலா வந்துட்டு, இங்க நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த ரிட்ரைவ் டேட்டான்றது தான் வந்துட்டு இந்த காம்போனன்ட் நேமு, விட்ஜெட் நேமு. ஸோ வந்துட்டு அத குடுத்துருங்க. RETRIVE அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலே, இங்க ரிட்ரைவ் டேட்டான்றது வரும். இத என்டர் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இம்போர்ட் ஆகல அப்படின்னா, நீங்க வந்துட்டு டிஃபால்ட்டா இந்த மாரி ஒரு கமாண்ட் குடுத்து நீங்க இம்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ரைட். இப்போ வந்துட்டு செமிகோலன் வச்சுடுங்க. வச்சுட்டு இப்ப சேவ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆல்ரைட். இப்ப சேவ் பண்ணிட்டீங்க. இப்ப உங்க எமுலேட்டர் போயிடுங்க. போயிட்டு இப்ப பாருங்க, நான் வியூ டாஸ்க்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த ரிட்ரைவ் டேட்டா ஸ்க்ரீன் போகும் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, யுவர் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆல்ரைட். இதுதான் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப வியூ டாஸ்க்குள்ள வந்துருச்சு. இப்ப இங்க வந்துட்டு நம்ம அங்க இன்சர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த டாஸ்க்க வந்துட்டு இங்க எடுத்துட்டு வரணும். சரிங்களா? ஸோ அதுக்கான கோட வந்துட்டு இப்ப நம்ம எழுதலாம். வாங்க. ஆல்ரைட். இப்ப இங்க வந்துருங்க. ஆல்ரைட் கைஸ். இப்போ வந்துட்டு
நம்ம ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரீம் பில்டரோட யூஸே வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம எடுக்கிற டேட்டா எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு விஜெட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீம் பில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ரைட் ஸ்ட்ரீம் பில்டர் டைப் பண்ணிக்கோங்க. STREAM போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரீம் பில்டர் அதுவே வரும். ஓகேவா? ஸ்ட்ரீம் பில்டரில் வந்துட்டு ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஒரு கீ இருக்கும். அந்த ஸ்ட்ரீம்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கான கமாண்டை வந்துட்டு அங்கே எழுதிக்கோங்க. Firebase Firestore டாட் இன்ஸ்டன்ஸ் டாட் கலெக்ஷன் எந்த கலெக்ஷனில் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும். சரிங்களா? ஸோ கலெக்ஷன் வந்துட்டு இங்கே பாருங்கள். நம்ம என்ன கலெக்ஷன் நேம் வச்சுருந்தோம்னு பாருங்கள். ஆல்ரைட் டாஸ்க்ஸ்ன்னு தான் வச்சுருந்தோம் கலெக்ஷன் நேமு. ஸோ வந்துட்டு அந்த கலெக்ஷன் நேமும் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ டாஸ்க்ஸில் போயிட்டு எனக்கு அதில் இருக்க ஸ்னாப்ஷாட்ஸை கெட் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரீமில் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸ்ட்ரீமில் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதில் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அதை அலோவ் பண்ணுவோம் ஸ்ட்ரீம் கிளாஸு. ஸோ அந்த பில்டரில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு அந்த ஸ்னாப்ஷாட்டையும் அந்த விட்ஜெட்ஸ்னாலே உள்ளே வந்து கான்டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த ஸ்னாப்ஷாட்டுன்றத இதுக்குள்ளே பாஸ் பண்ணுங்க. ஸ்னாப்ஷாட் அப்படின்ற கீவேர்டை வச்சு நம்ம இப்போ அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப்ஷாட்னு போட்டுட்டு இப்போ உள்ளே வந்த உடனே நான் வந்துட்டு ஸ்னாப்ஷாட்டில் வந்துட்டு டேட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வந்துட்டு ஸ்னாப்ஷாட் டாட் ஆஸ் டேட்டா சப்போஸ் வந்துட்டு அதில் டேட்டா இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் வரணும். அதாவது சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர்னா லோடிங் சிம்பிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த தான் சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டரு. ஸோ வந்துட்டு ரிட்டன் அது எதில் எப்படி வரணும்னா எனக்கு சென்டரில் வரணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் ரிட்டன் சென்டரில் வந்துட்டு சைல்டு வைக்கிறேன். சைல்டில் வந்துட்டு சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர். ரைட்டா? ரைட். இப்போ இப்படி கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிடுங்க. ஆல்ரைட். ரிட்டர்னால அதை செமிகோலன் வச்சுருங்க. சரிங்களா? சப்போஸ் வந்துட்டு எனக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொரி எழுதணும். சரிங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டன் லிஸ்ட் வியூன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு டேட்டாஸ் வந்துட்டு ஒரு 50 டேட்டா 60 டேட்டா இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு ஒரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு அதை லிஸ்ட் வியூவில் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ லிஸ்ட் வியூ டாட் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். லிஸ்ட் வியூ டாட் பில்டர் அப்படின்ற வந்துட்டு ஐட்டம் பில்டர்ன்றது வந்துட்டு ஒன்று அலோவ் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த ஐட்டம் பில்டருக்கு முன்னாடி ஐட்டம் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு ஐட்டம் கவுண்ட் வந்துட்டு என்னன்னா அந்த டாக்குமெண்ட்டோட கவுண்ட்டு. சரிங்களா? ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு என்ன கொடுக்குறேன் ஸ்னாப்ஷாட் டாட் டேட்டா இது வந்துட்டு நல்ல ஆப்ரேட்டர் செக் பண்ணுவாங்க இந்த இதில். ஏன்னா அது அப்டேட் ஆயிருக்க வெர்ஷனால எல்லாத்துலேயும் நல்ல ஆப்ரேட்டர் செக் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு as query snapshot அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ as query snapshot டாட் டாக்ஸ் டாட் அந்த டாக்குமெண்ட்டோட லென்த்து ஆக்சுவலாக இண்டெக்ஸ்ன்றது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐட்டம் பில்டரு. ஸோ ஐட்டம் பில்டரில் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் ஆமாம் இண்டெக்ஸ்ன்றது அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸ். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ இந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட் ரைட். டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட் ஸ்பேஸ் நேம் வந்துட்டு சும்மா நான் எக்ஸாம்பிள் டாஸ்க்னு கூட வச்சுக்கிறேன். வேரியபிள் நேம். சரிங்களா? டாஸ்க் ஈக்குவல் டு ஸ்னாப்ஷாட் டாட் டேட்டா நம்ம நல்ல ஆப்ரேட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த நல்ல ஆப்ரேட்டர் இங்கே போடணும். as query snapshot அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் ஆஃப் அதோட இண்டெக்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு இண்டெக்ஸ் வருது பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸை வச்சு அந்த டாக்குமெண்ட் வந்து நான் அக்சஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதுதான் மீனிங். ஸோ வந்துட்டு இந்த ஐட்டம் பில்டர்லேருந்து நம்ம ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் இருக்குது. அந்த ஸ்டாக் விஜெட்டுக்குள்ளே தான் வந்துட்டு நான் எல்லா டேட்டாஸையும் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ரிட்டர்ன் ஸ்டாக்குன்னு போட்டு அதுக்கு வந்துட்டு சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ சில்ட்ரன் போட்டுக்கோங்க. போட்டு அதில் வந்துட்டு ஒரு காலம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். காலம் வந்துட்டு காலம் ஃபுல் சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதை போட்டுக்கோங்க. இந்த காலமில் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா
இதுல காலம் கொண்டு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மென்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. மெயின் ஆக்சிஸ் அலைன்மென்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரிங்களா? மெயின் ஆக்சிஸ் அலைன்மென்ட் அப்படின்னா, நம்ம எக்ஸ் டைரக்ஷன் மாரி. அதாவது ஹரிசாண்டல் சரிங்களா? ஹரிசாண்டல்ல எவ்வளோ ஸ்பேசஸ் வேணும் டேட்டாக்கு அந்த மாரி. சரிங்களா? அதாவது இது கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மென்ட் அப்படின்னா வெர்டிகல் சரிங்களா? மேல ஒய் ஆக்சிஸ். ஸோ வந்துட்டு மேல வெர்டிகலா நமக்கு எவ்வளோ ஸ்பேசஸ் வேணுமோ கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மென்ட் யூஸ் பண்ணி குடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வந்துட்டு கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மென்ட் வந்து நான் இதுல குடுக்குறேன். சரிங்களா? ஸோ கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மென்ட் வந்துட்டு கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மென்ட் டாட் ஸ்டார்ட். எனக்கு வந்துட்டு டாப்ல ஸ்டார்ட்டிங்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன். சரிங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு சில்ட்ரன்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் சொல்லிட்டு ஒண்ணு வைங்க. ஸோ கண்டெய்னர் வந்துட்டு அந்த கண்டெய்னருக்கு விட்த் வந்துட்டு என்ன வைக்கிறேன் அப்படின்னா, மீடியா குவெரி அதாவது ஸ்க்ரீனோட விட்த் குடுக்குறேன். சரிங்களா? மீடியா குவெரி டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் டாட் சைஸ் டாட் விட்த். விட்த்ன்னு குடுத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஸ்க்ரீனோட விட்த் எடுத்துக்கும். சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல ஹைட்ன்னு குடுத்தீங்கன்னா, ஸ்க்ரீனோட ஹைட் எடுத்துக்கும். அதான் மீனிங். சரிங்களா? ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சைல்டுல வந்துட்டு பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ரைட். இப்போ வந்துட்டு இது பேடிங்ன்றத வந்துட்டு குடுப்போம். பேடிங்ல வந்துட்டு என்ன குடுக்குறீங்க அப்படின்னா, எட்ஜ் இன்செர்ட்ஸ் டாட்டா எட்ஜ் இன்செர்ட்ஸ் டாட் ஒன்லி. நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒன்லி வந்துட்டு எனக்கு ஒன்லி பாட்டம்ல மட்டும் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? டாட் ஒன்லி பாட்டம் மட்டும் எனக்கு 8.0 வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? ரைட். இப்படி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இந்த பேடிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ரைட். சைல்டுல வந்துட்டு மெட்டீரியல் ஆஃப் ஆல்ரைட். மெட்டீரியல் வந்துட்டு இப்போ கலர் தேவை அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கலர் வேணாம் அப்படின்றதுனால கலர் ஸ்டார் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். சரிங்களா? ரைட். இது வந்துட்டு கார்டு எலவேஷன். இதுக்கு வந்துட்டு எலவேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். அப்படி தேவையில்ல அப்படின்னா இதை வந்துட்டு விட்டுறலாம். சரிங்களா? ஸோ வந்துட்டு ஆல்ரைட். இப்போ வந்துட்டு சைல்டு ஒன்று வச்சுக்கோங்க. சைல்டில் வந்துட்டு இப்போ சென்டர்னு வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வைக்கிறேன். சரிங்களா? இதில் வந்துட்டு பேடிங் வைக்கிறேன். எட்ஜ் இன்செர்ட்ஸ் டாட் ஆல் 8.0 எல்லா சைடுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 8.0 கேப் வேணும் அப்படின்றதுக்காக நான் சென்டரில் வந்துட்டு சைல்டில் பேடிங் ப்ராப்பர்ட்டியில் இப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட். இப்போ வந்துட்டு இந்த பேடிங்க்கு வந்துட்டு ஒரு சைல்டு வைங்க. சைல்டு வந்துட்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைங்க. சரிங்களா? ரைட். ரைட். இதுக்குள்ள வந்துட்டு கமா போட்டுக்கோங்க. அதனால தான் எரர் காட்டுது. சரிங்களா? ரைட். இப்போ காலமில் வந்துட்டு அதே மாதிரி சில்ட்ரன் இருக்கும் பார்த்துருக்கீங்களா காலம்க்கு. ஸோ சில்ட்ரன் வச்சுக்கோங்க. சில்ட்ரன் வந்துட்டு நம்ம இங்கே விஜெட்ஸ் தான் கொடுக்க போகிற சில்ட்ரனா. ஸோ வந்துட்டு இதில் விஜெட்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். விஜெட்னு போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் மேலே இருந்து அப்படின்றதுனால சைஸ்டு பாக்ஸ்ன்றது யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஹைட் வந்துட்டு ஒரு 10 ஹைட் வந்துட்டு எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் டேட்டாவிலேருந்து. ஸோ அதுக்காக இதை கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம டேட்டா கொடுக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஆல்ரைட். டேட்டா வந்துட்டு நான் இப்போ எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ரோவில் கொடுக்குறேன். சரிங்களா? அதான் ஃபஸ்ட்டு டேட்டா வரணும். அதுக்கடுத்து வந்துட்டு நமக்கு டெலிட் அப்டேட் இதெல்லாம் பண்ணணும்ல. ஸோ வந்துட்டு டெலிட் ஐக்கான் ஒன்று வைக்கிறோம். அடுத்து அப்டேட் ஐக்கான் ஒன்று வைக்கிறோம். சரிங்களா? ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த இதை ரோக்குள்ள கொடுக்குறோம். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ காலம் மாதிரியே ரோக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சில்ட்ரனுக்குள்ள தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா வந்துட்டு கொடுக்கணும். ஸோ டெக்ஸ்ட் ஆஃப். ஸோ இப்போ இந்த இடத்துல டேட்டா வந்துட்டு நம்ம மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் தானே வச்சுருந்தோம். ஸோ வந்துட்டு அந்த இதை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த கொட்டேஷன் சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்கோர் ஆஃப் இங்கே வந்துட்டு டாஸ்க் ஆஃப் நம்ம நேம் வந்துட்டு இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்றத போட்டு பார்த்துக்கோங்க. டாஸ்க் ஆஃப் இந்த டேட்டாவை தான் நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு டேட்டா அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். சரிங்களா? ரைட். இப்போ இந்த இதில் வந்துட்டு கமா ரைட் ஜஸ்ட் அ மினிட். ரைட். ஓகே.
இப்போ வந்துட்டு இந்த இதில் ஸ்டைல் வைக்க போகிறேன் நான், சரிங்களா? ஸோ வந்துட்டு அதில் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸ்டைல் எப்படி வைப்பாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல்ன்றதை யூஸ் பண்ணி தான் அதில் வந்துட்டு என்ன ஸ்டைல்னாலும் வைப்பாங்க, சரிங்களா? ஸோ வந்துட்டு நான் ஃபாண்ட் சைஸ் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கடுத்து ஃபாண்ட் வெயிட் வைக்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு போல்டாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லை, சரிங்களா? நான் வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்துட்டு எனக்கு வேணுன்றதுனால நான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வச்சுக்கிறேன், சரிங்களா? ரைட், போல்டு அண்ட் தென் வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் வந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஜஸ்டிஃபை அப்படின்னா எவ்வளோ கண்டென்ட்னாலுமே அதுக்குள்ளேயே எடுத்துக்கும், சரிங்களா? அதான் வந்துட்டு ஜஸ்டிஃபையோட யூஸு. ஸோ வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் டாட் ஜஸ்டிஃபை, ரைட்டா? ஸோ வந்துட்டு ஜஸ்டிஃபை கொடுத்து இப்போ இது பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ஆல்ரைட், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டேட்டா எடுத்துகிட்டு வரதுக்கான கோட் எழுதியாச்சு, சரிங்களா? ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ டேட்டா வந்துட்டு அங்கே வருதான்னு பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்போ உங்களோட எமுலேட்டர் போங்க. இப்போ பார்த்தீங்களா கோடிங் த்ரெட் அப்படின்றது வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ டேட்டாலாம் வருது. இப்போ இருங்க எக்ஸாம்பிள் இன்னொரு ஆப்ரேஷன் கூட ஆட் பண்ணுவோம். ஜாகிங் சொல்லிட்டு சும்மா ஒன்று டாஸ்க் ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஸோ அப்போ சப்மிட் கொடுத்து பாருங்க. ஆல்ரைட், இப்போ வந்துட்டு நமக்கு டாஸ்க் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இப்போ ஓகே கொடுத்துட்டு வியூ டாஸ்க் கொடுங்க. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஜாகிங்ன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. ஸோ வந்துட்டு இப்போ நமக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோலை வந்துட்டு இப்போ டேட்டா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதே மாதிரியே வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு அப்டேட் ஐக்கான் ஒன்று வைக்கணும். அது போக வந்துட்டு டெலிட் ஐக்கான் ஒன்று வைக்கணும், சரிங்களா? ஸோ வாங்க அதை போய் வச்சிடலாம். ஸோ வந்துட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா சைஸ்டு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குன்னு, விட்ஜெட் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அது சைஸ்டு பாக்ஸ்ன்ற விட்ஜெட்டில் வந்துட்டு அதை ஹைட்டும் போட்டுக்கலாம் விட்த்தும் போட்டுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு விட்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? விட்த்து வந்துட்டு ஒரு 15 வச்சுக்கோங்க, சரிங்களா? வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஐக்கான் வந்துட்டு ஒன்று வைக்கிறேன், சரிங்களா? அது என்ன ஐக்கான்னா ஐகான்ஸ் டாட் டெலீட். ஃபஸ்ட்டு வந்துட்டு டெலிட் ஐக்கான் வைப்போம், சரிங்களா? ரைட், டெலிட் ஐக்கான் வச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு ஆன் கிளிக் பண்ண உடனே நமக்கு போய் டாக்குமெண்ட்டை டெலிட் பண்ணணும், அப்படி தானே? ஸோ இருங்க டெலிட் ஐக்கானை வச்சுட்டோம். இப்போ நான் சேவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே டெலிட் ஐக்கான் வந்துட்டு ஒன்று வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு இதை கிளிக் பண்ணால் டெலிட் ஆகணும்ல. ஸோ இதுக்காக வந்துட்டு நான் ஐக்கானுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெஸ்டர் டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இப்போ வெறும் ஐக்கானை வந்துட்டு நம்ம கிளிக்கே பண்ண முடியாதுல்ல. ஸோ கெஸ்டர் டிடெக்டர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு கிளிக்கபுளாக மாறிடும், சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் கெஸ்டர் டிடெக்டர் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் கண்ட்ரோல் டாட் போட்டிங்க அப்படின்னா நிறையா விட்ஜெட்ஸ் வரும். நான் சும்மா வந்துட்டு சென்டரில் வந்துட்டு சும்மா ரேப் பண்ணுறேன், சரிங்களா? ரேப் பண்ணிவிட்டு சென்டருக்கு பதிலாக நான் கெஸ்டர் டிடெக்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன், சரிங்களா? கெஸ்டர் டிடெக்டர், ரைட், கெஸ்டர் டிடெக்டர்னு போட்டுட்டு அதுக்கு வந்துட்டு ஆன் டேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ வந்துட்டு ஆன் டேப் பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணணுன்றதை நான் இதில் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆன் டேப் பண்ண உடனே என்ன பண்ணணும், அந்த கலெக்ஷனில் போய் டேட்டாவை போய் டெலிட் பண்ணணும், அப்படி தானே? ஸோ வாங்க நம்ம அதை போய் பண்ணிடலாம், சரிங்களா? ஆல்ரைட், இருங்க. இப்போ நம்ம ஆன் டேப் பண்ண உடனே அதே தான் ஃபயர்பேஸ் ஃபயர்ஸ்டோர் டாட் இன்ஸ்டன்ஸ் டாட் கலெக்ஷன், அந்த கலெக்ஷன் நேம் கொடுங்க. கலெக்ஷன் நேம் டாஸ்க்னு சொல்லி தானே வச்சோம், டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சோம். ஸோ டாஸ்க்ஸில் போயிட்டு எனக்கு வந்துட்டு அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் கோடிங் க்ரெட்டுன்றதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் வந்துட்டு கோடிங் க்ரெட்டை தான் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்டு. ஏன்னா வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு கலெக்ஷனில் வந்துட்டு ஒரு 50 டாக்குமெண்ட் இருக்கலாம். நான் போய் கிளிக் பண்ண உடனே வந்துட்டு அது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை டெலிட் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் வந்துட்டு அதை நேம் ஐடென்டிஃபை பண்ணி அதை வச்சு நம்ம டெலிட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ வந்துட்டு டாட் வேர் டேட்டா ஈக்குவல் டு டேட்டா வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஒரு பேராமீட்ரு. ஸோ இஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுக்குற டேட்டா. நம்ம கொடுக்குற டேட்டானா எந்த டேட்டானா இப்போ நம்ம ரிட்ரைவ் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா? இப்போ பாருங்க இங்கே இதில் வந்துட்டு டாஸ்க்னு சொல்லி வச்சு எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? அந்த டேட்டா, சரிங்களா? ரைட், இதான் இங்கே எடுத்துருக்கோம்ல டாஸ்க், அந்த டேட்டாவை தான் வந்துட்டு நம்ம இதில் கொடுக்கணும், சரிங்களா? ஆல்ரைட், ஆல்ரைட் கைஸ், நம்ம கீழே வந்துருங்க. ஸோ வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு டாஸ்க் ஆஃப் நம்மளோட அந்த கொடுத்துருக்க டேட்டா, டாஸ்க் ஆஃப் டேட்டா அப்படி போட்டுட்டு
அத வந்துட்டு கெட் பண்றீங்க சரிங்களா? டாட் கெட் அத கெட் பண்ணிடுங்க. ரைட். இப்ப வந்துட்டு அந்த டேட்டாவ வந்துட்டு கெட் பண்ணிட்டோம். கெட் பண்ணிட்டு, கெட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும் அதுல. டாட் தென்ல சரிங்களா? ஸோ டாட் தென் எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்னாப்ஷாட் இதுலேருந்து வர்றது சரிங்களா? ஸ்னாப்ஷாட்ன்னு சும்மா இந்த வேரியபிள் நேம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து வர ஸ்னாப்ஷாட்ட வந்துட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணி டெலிட் பண்ணணும் சரிங்களா? ஸோ டாட் தென் ஸ்னாப்ஷாட் டாட் டாக்ஸ் அந்த டாக்குமெண்ட் போணும். ஸோ அதனால டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸோ ஸ்னாப்ஷாட் டாட் டாக்ஸ் டாட் ஃபர்ஸ்ட்டு அதாவது எத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுதோ அந்த இத போய் டெலிட் பண்ணணும். அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டாட் ரெஃபரன்ஸ் டாட் அத கண்டுபிடிச்சு எனக்கு டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லி டெலிட்ன்னு கீவேர்ட் இருக்கு. ஸோ வந்து அந்த டெலிட் ஃபங்ஷன போட்டுட்டு இங்க செமிகோலன் வச்சுருங்க சரிங்களா? ஸோ அப்போ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த டாக்குமெண்ட்ட தெளிவா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபயர் ஸ்டோர் போய் கலெக்ஷன் போகுது. போயிட்டு நம்ம வந்துட்டு இப்ப எந்த டேட்டா கிளிக் பண்ணோமோ அந்த டேட்டா வந்துட்டு இதுக்குள்ள வந்துரும் சரிங்களா? ஸோ அந்த டேட்டாவ வச்சு எந்த டேட்டான்னு சொல்லி அத கண்டுபிடிக்குது அந்த கலெக்ஷன்ல போயி. கண்டுபிடிச்சுட்டு அதுக்கடுத்து அத ஐடென்டிஃபை பண்ணி டெலீட் பண்ணுது சரிங்களா? ஆல்ரைட். இப்ப சேவ் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா? ரைட். திருப்பி பேக் டூ எமுலேட்டர் போயிருங்க. இப்போ பேக் வந்துட்டு சும்மா வியூ டாஸ்க்ன்னு சொல்லி உள்ள போங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஜாகிங்ன்றத மட்டும் டெலிட் பண்ணுவோம் சரிங்களா? ஸோ இருங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்க போயிட்டு கோடிங் த்ரெட்டும் இருக்கு, ஜாகிங்கும் இருக்கு சரிங்களா? ஆல்ரைட். இப்ப இருங்க உங்களுக்கு லைவா இதிலேயே காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு ஜாகிங்க டெலிட் பண்றேன் சரிங்களா? ஸோ இப்போ டெலிட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா ஜாகிங்ன்றது இங்கேயும் போயிடுச்சு பார்த்தீங்களா? ஆல்ரைட். அப்போ டெலிட் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு ஃபைனா தான் ஒர்க் ஆகுது சரிங்களா? ஸோ வந்துட்டு வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? இந்த அப்டேட் ஆப்ஷன் மட்டும் வைக்கணும் சரிங்களா? ஸோ வந்துட்டு வாங்க அதுல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா? ரைட். இப்போ அதே மாரி தான். இப்போ நம்ம வச்சோம் பார்த்தீங்களா? அதே மாரி சைஸ்டு பாக்ஸ் வந்துட்டு ஒரு விட்த் வந்துட்டு ஒரு 15 வச்சுக்கோங்க சரிங்களா? சைஸ்டு பாக்ஸ் ஆஃப் விட்த் ஒரு 15 வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாரி ஒரு ஐகான் வைங்க. ஐகான் வந்துட்டு ஐகான்ஸ் டாட் அப்டேட் ரைட்டா? வச்சுட்டீங்க. இப்போ வந்துட்டு இதில வந்து கெஸ்டர் டிடெக்டர்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது வந்துட்டு அதாவது ஏதாவது ஒரு ஐகான் வந்துட்டு கிளிக்கபிளா இல்லாத ஒரு விட்ஜெட்ட வந்துட்டு கிளிக்கபிளா மாத்துறதுக்காக வந்துட்டு கெஸ்டர் டிடெக்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ வந்துட்டு சும்மா அத எக்ஸாம்பிளுக்காக சென்டர்ல ராப் பண்ணிட்டு, கெஸ்டர் டிடெக்டர்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க அத எடுத்துட்டு சரிங்களா? கெஸ்டர் டிடெக்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு, இப்போ இத ஆன் டேப் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு அப்டேட் ஸ்க்ரீன் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்டேட்டுக்கு வந்துட்டு தனியா ஸ்க்ரீன் வைக்க போறோம் சரிங்களா? ஸோ இப்போ இங்க அப்டேட் வந்துருச்சு. இப்போ நம்ம அத கிளிக் பண்ணோம் அப்படின்னாலுமே ஒண்ணும் ஆகாது சரிங்களா? ஸோ இப்போ வாங்க அதுக்கு வந்துட்டு போயிட்டு, நம்ம வந்துட்டு அப்டேட்டுக்கு வந்துட்டு தனியா நம்ம ஒரு ஸ்க்ரீன் வைக்கணும் சரிங்களா? ஆல்ரைட். இருங்க. ஸோ வந்துட்டு அப்டேட்டுக்கு வந்துட்டு தனியா ஒரு ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுங்க. அப்டேட் ஸ்க்ரீன் டார்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ அதில நான் சொன்ன மாரி அதே தான் எஸ்டின்னு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீவேர்ட் அது ஸ்டேட்லெஸ்ஸா ஸ்டேட்ஃபுல்லான்னு காட்டும். நான் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு நேம் வந்துட்டு அப்டேட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் சரிங்களா? உப்ஸ்! கேப்பிட்டல் லெட்டர்ல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் அதில கேப்பிட்டல்ல இருக்கணும் சரிங்களா? அப்டேட் ஸ்க்ரீன் ரைட். வச்சுட்டு, இப்போ அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்தா இருக்கு பார்த்தீங்களா? இந்த இத வந்துட்டு எடுத்துருங்க. இந்த லைன் தேவையில்ல நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்பயும் போல நம்ம மெட்டீரியல் டாட் டாட் பேக்கேஜ வந்துட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க சரிங்களா? ஸோ இம்போர்ட் பேக்கேஜ் லெட்டர் ஸ்பேஸ் மெட்டீரியல் டாட் ரைட் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில ஸ்கேஃபோல்டு விட்ஜெட் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்கேஃபோல்டு விட்ஜெட்ல வந்துட்டு உப்ஸ்! இந்த இதில வந்துட்டு எஸ் கேப்ஸ் வரணும். ஸோ இதில வந்துட்டு ஒரு ஆப் பார் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ ஆப் பார்ன்னு சொல்லிட்டு இதில ஒரு விட்ஜெட் இருக்கு. ஸோ அந்த ஆப் பார்ல வந்துட்டு ஆக்ஷன்ஸ் தேவை கிடையாது. டைட்டில் வச்சுக்கோங்க சரிங்களா? டைட்டில் வந்துட்டு டெக்ஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா? ஸோ வந்துட்டு டெக்ஸ்ட்ல வந்துட்டு அப்டேட் டாஸ்க்ன்னு சும்மா வச்சுக்கோங்க. இந்த ஆப் பார் டைட்டிலு சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்டேட் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்ரைவ் டேட்டா போயிடுங்க. போயிட்டு வந்துட்டு நம்ம இந்த அப்டேட் ஐகான கிளிக் பண்ண உடனே எனக்கு அங்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த சின்டாக்ஸ் எழுதுங்க. நேவிகேட்டர் டாட் புஷ் கான்டெக்ஸ்ட் கமா நியூ மெட்டீரியல் பேஜ் ரவுட் சரிங்களா? நியூ மெட்டீரியல் பேஜ் ரவுட் ஆஃப் இதில வந்துட்டு பில்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு
ஃபங்ஷன் அலோவ் பண்ணும். ஸோ அதில வந்துட்டு உள்ள கான்டெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்களா? ஸோ கான்டெக்ஸ்ட் தட் இம்ப்ளைஸ் இதில வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் நேம் குடுக்கணும் சரிங்களா? ஸோ வந்துட்டு ஸ்க்ரீன் நேம் வந்துட்டு என்னது? அப்டேட் ஸ்க்ரீன்னு தானே வச்சிருந்தோம். இந்த கேப்பிட்டல் லெட்டர். ஸோ வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் நேம இங்க குடுங்க. UPTATEன்னு போட்டா அதுவே வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோ இம்போர்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இங்க வந்துட்டு கரெக்ட்டா செமிகோலன் குடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப சேவ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆல்ரைட். இப்ப சேவ் பண்ணியாச்சு. ஆல்ரைட். இப்போ வந்துட்டு அப்டேட்ட கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அப்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க இங்க அப்டேட் டாஸ்க் அப்படின்றது வந்துட்டு இப்ப இங்க வருது. ஸோ வந்துட்டு இதுல வந்துட்டு இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் வச்சு அத கிளிக் பண்ண உடனே அப்டேட் பண்ற மாரி போய் கொரி எழுதணும். சரிங்களா? ஆல்ரைட் வாங்க நம்ம அத போய் எழுதிருவோம். சரிங்களா? ஆல்ரைட். இப்ப இருங்க அதுக்கு வந்துட்டு பாடின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ பாடியில போயிட்டு நான் வந்துட்டு சென்டர்ல காலம் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்றேன். சரிங்களா? ரைட். காலம்ல வந்துட்டு அதே மாரி சில்ட்ரன்ல போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு மட்டும் ஒண்ணு வைக்கிறேன். சரிங்களா? டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டுல வந்துட்டு இப்ப அதே மாரி தான். இப்ப நம்ம இந்த வேல்யூ வாங்குறதுக்கு ஒரு கண்ட்ரோலர் தேவை அப்படிதானே? ஸோ வந்துட்டு அந்த கண்ட்ரோலர வந்துட்டு இங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். உப்ஸ். டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஸ்பேஸ் அதேதான் டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப அந்த கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். ரைட். நியூ டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். ரைட். இப்போ வந்துட்டு நம்ம இத கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அப்ப அதே மாரி டெக்ஸ்ட் ஃபார்ம்ல போயிட்டு அந்த கண்ட்ரோலர்ன்றதுல இத குடுத்துருங்க. சரிங்களா? கண்ட்ரோலர்ன்றதுல நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் கண்ட்ரோலரு. ஸோ அத குடுத்துருங்க. ரைட். இப்போ வந்துட்டு இதே மாரி இதுலயே ஹிண்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அத வந்து டெக்கரேஷன் யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இன்புட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ வந்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு ஹிண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதுல போயிட்டு டபுள் கோட்ஸ்ல என்டர் டாஸ்க் ஆர் அப்டேட்டட் டாஸ்க். ரைட்டா? இப்போ போட்டுருங்க. போட்டுட்டு இப்ப டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு கிரியேட் ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாரி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் சும்மா சைஸர் பாக்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். வெர்டிகல் ஸ்பேஸு. ஸோ ஹைட் வந்துட்டு ஒரு 10 விட்டுட்டு, அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு ஃப்ளாட் பட்டன் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ அந்த ஃப்ளாட் பட்டன் வந்துட்டு அதே மாரி தான். இங்க வந்துட்டு இத கிளிக் பண்ணிட்டு, இதுல வந்துட்டு ஆன் ப்ரெஸ்ஸுடு நம்ம கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. சும்மா ஒரு எம்ப்டி ஃபங்ஷனா போட்டுருங்க. இப்ப சைல்டு வந்துட்டு நான் டெக்ஸ்ட் வைக்கிறேன். சரிங்களா? அப்டேட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். வச்சுட்டு ஆல்ரைட் இந்த இடத்துல வந்துட்டு இக்னோர் டெப்ரிஷியேட்டட் மெமரீஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அத குடுத்துருங்க. சரிங்களா? ஸோ அப்ப சேவ் பண்ணிடுங்க. இப்ப அப்டேட் ஸ்க்ரீன் வந்துட்டு இப்ப ரெடி ஆயிருச்சு பார்த்தீங்களா? அப்போ ஒரு டாஸ்க் கிளிக் பண்றது, இங்க அப்டேட்ன்றது ரெடி ஆயிருச்சு. டிஃபால்ட்டா கிளிக் பண்ணீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. சரிங்களா? ஸோ வந்துட்டு இப்ப இத கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு அந்த டாஸ்க்க போய் அப்டேட் பண்ணணும் அப்படிதானே? ஸோ இப்போ வந்துட்டு நான் அதுக்கான கொரி எழுதணும். சரிங்களா? ஆல்ரைட். சரி ஓகே. வாங்க நம்ம போய் அதுக்கு போய் ஃபங்ஷன் எழுதலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்ப அதே மாரி இப்ப ஆன் பிரஸ் பண்ண உடனே ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு ஒண்ணு வச்சுக்கிறேன். சரிங்களா? நம்ம அந்த அலர்ட் போட்டோம் பார்த்தீங்களா? அந்த இது. ஸ்ட்ரிங் மெசேஜ் விச் இஸ் ஈக்குவல் டூ டேட்டா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ரைட்டா? டேட்டா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வச்சுட்டு செமிகோலன் வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கலெக்ஷன்ல போய் அப்டேட் பண்ணணும் அப்படிதானே? ஸோ அத போட்டுக்கோங்க. அந்த கொரி எழுதுவோம். Firebase Firestore டாட் இன்ஸ்டன்ஸ் டாட் கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் நேம் என்ன ஆச்சுன்னா டாஸ்க்ஸ் தானே? ஸோ டாஸ்க் டாட் அந்த கலெக்ஷன ஃபர்ஸ்ட் நம்ம டெலீட் பண்ணோம் பார்த்தீங்களா? அதே மாரி இத போய் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டேட்டா இஸ் ஈக்குவல் டூ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இத பாருங்க.
இப்போ வந்துட்டு பேக் குடுத்துட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் அப்டேட்ட கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன்ல வந்துட்டு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப இந்த டேட்டா இருக்கு பார்த்தீங்களா? இந்த டேட்டாவ வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணி தான் அந்த டாஸ்க் அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டேட்டாவ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து நான் இந்த பேஜுக்கு பாஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு இருங்க அந்த டேட்டாவ பாஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ரிட்ரைவ் டேட்டா போயிடுங்க. போயிட்டு இந்த அப்டேட் ஸ்க்ரீன்குள்ள வந்துட்டு நம்ம டேட்டாவ வந்துட்டு பாஸ் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரைட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம டேட்டாவ பாஸ் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு டேட்டான்ற டைட்டில்ல வந்துட்டு நான் வந்துட்டு நம்மளோட டேட்டாவ பாஸ் பண்றேன். சரிங்களா? ஸோ டாஸ்க்ன்ற நேம் தானே அந்த டேட்டா தானே பாஸ் பண்றோம் நம்ம. டாஸ்க் ஆஃப் இந்த டேட்டா. ரைட்டா? ஓகே. இப்ப இந்த இத வந்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு, இப்ப அங்க வாங்க. இந்த இது வந்துட்டு எரர் காட்டும். ஏன்னா நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு இன்னும் இந்த டேட்டாவ ரிசீவ் பண்ணலைல. அதனால வந்துட்டு எரர் காட்டுது. ஸோ ஃபைனல் ஸ்ட்ரிங் டேட்டா அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. டேட்டா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இப்போ வந்துட்டு இந்த போட்டோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர வச்சு தான் நம்ம வந்துட்டு எப்பவுமே அந்த டேட்டாவ வந்துட்டு இங்கேருந்து கெட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த டேட்டாவ கெட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அத எப்படி கெட் பண்ணுவாங்கன்னா, திஸ் டாட் டேட்டா அப்படின்னு சொல்லி தான் கெட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ரெக்வயர்டு கீவேர்டு போடணும். சரிங்களா? அப்பனா தான் வந்துட்டு இது கரெக்ட்டா கெட் பண்ணும். கெட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்துட்டு நமக்கு இந்த டேட்டா வந்துருச்சு. சரிங்களா? ஸோ வந்துட்டு ஈக்குவல் டூ இப்ப அந்த வெளியில இருக்க இது வந்துட்டு விட்ஜெட்டுக்கு வெளியில இருக்கு இந்த டேட்டா. சரிங்களா? அத வந்துட்டு இங்க அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, விட்ஜெட் டாட் டேட்டா அப்படின்னு சொல்லி போட்டு தான் நம்ம அக்சஸ் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ இந்த டேட்டா வந்துட்டு இங்க அக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு டேட்டாவ வந்துட்டு அக்சஸ் பண்ண உடனே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாரி தான் டேட்டாவ கெட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. கெட் அதுக்கடுத்து டாட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே தான். இங்க ஸ்னாப்ஷாட்ன்னு ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்னாப்ஷாட்ன்றத பாஸ் பண்ணிட்டு, ஸோ இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஸ்னாப்ஷாட் டாட் டாக்ஸ் டாட் ஃபர்ஸ்ட் டாட் அதே தான் டெலீட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுமோ அதே தான். ஃபர்ஸ்ட் டாட் ரெஃபரன்ஸ் டாட் அண்ட் அங்க டெலீட்டுக்கு பதிலா இங்க அப்டேட் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்டேட்ல வந்துட்டு நான் எப்படி அப்டேட் பண்ண போறேன்றத, இது ஒரு கீ வேல்யூ பேர் மாரி குடுத்துறணும். சரிங்களா? அதே தான் அந்த டேட்டான்ற கீக்குள்ள போயிட்டு, எனக்கு வந்துட்டு நான் இப்ப அந்த டெக்ஸ்ட் கண்ட்ரோலர்ல ஒண்ணு வச்சிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த டெக்ஸ்ட்ட நான் அப்டேட் பண்றேன். ஸோ டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா, அது வந்துரும். ஸோ இது முடிஞ்ச உடனே எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் மெசேஜ் காட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த இத வந்துட்டு இங்க சொல்லிடுவோம். ஸோ வந்துட்டு ஷோ சக்சஸ்ஃபுல் மெசேஜ். மெசேஜா நம்ம அந்த மெசேஜ் இங்க உள்ள பாஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ரைட். இப்போ வந்துட்டு அந்த ஃபங்ஷன் நம்ம இங்க ரிட்ரைவ் டேட்டால குடுத்தோம் பார்த்தீங்களா? அதே ஃபங்ஷன இப்ப இங்க காப்பி பேஸ்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி ரிட்ரைவ் டேட்டான்றேன் பாருங்க. ஹோம் ஸ்க்ரீன்ல இங்க ஃபங்ஷன் குடுத்துருப்போம். ஸோ இந்த வாய்ட் இந்த ஃபங்ஷன அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, அப்படியே வந்துட்டு அப்டேட் ஸ்க்ரீன் வந்துட்டு இந்த ஃபங்ஷன இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆல்ரைட். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஃபங்ஷன் நேம் வந்துட்டு இதே ஃபங்ஷன் நேமே இங்க குடுத்துக்கோங்க. ஆல்ரைட். ஏதோ எரர் காட்டுது கைஸ் என்னன்னு பார்ப்போம். ஆல்ரைட். இங்க வந்துட்டு செமிகோலன் வைக்கணும். அது ஒரு எரரு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு எரர் காட்டுது பாருங்க. ஆல்ரைட் கைஸ். ஸோ தென் எனக்கு இது முடிஞ்ச உடனே வந்துட்டு இந்த இத போட்டு அதுக்கடுத்து வந்துட்டு எனக்கு இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும். சரிங்களா? ரைட். அதில வந்துட்டு நான் மெசேஜ பாஸ் பண்ணிட்டு, செமிகோலன் வச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா, சரி இப்போ வந்துட்டு இத ரீஸ்டார்ட் பண்ணுங்க ஒன் டைம்.
ஆல்ரைட் வியூ டாஸ்க் கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே அப்டேட் போங்க. இப்போ போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த கோடிங் டாஸ்க் கோடிங் த்ரெட்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த நேமு ஸோ வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ அப்டேட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஏதாவது ஒரு டேட்டா கொடுப்போம் சரிங்களா. எக்ஸாம்பிள் ஜாகிங் ஆர் ஸ்விம்மிங். ஆல்ரைட் இப்போ அப்டேட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் டேட்டா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ பேக் போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஆல்ரைட் கைஸ், இதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரெட் ஆப்ரேஷன். ஸோ வந்துட்டு பெருங்க இந்த ஆப் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதான்னு சரிங்களா. ஆல்ரைட், இப்போ அதுக்கு முன்னாடி இருங்க. இப்போ இங்கே வந்துட்டு நேவிகேட்டர் டாட் பாப் கான்டெக்ட்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கே வர மாதிரி கொரி எழுதிடலாம் சரிங்களா. ஸோ வந்துட்டு நேவிகேட்டர் டாட் புஷ் கான்டெக்ட்ஸ் கமா நியூ மெட்டீரியல் பேஜ் ரவுட் ஆஃப் பில்டர் ஆஃப் கான்டெக்ஸ்ட் டு நியூ ஹோம் ஸ்க்ரீனே போட்டுருங்க சரிங்களா. ஸோ வந்துட்டு இப்படி போட்டிங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கே திருப்பி வந்துடும். ஓகே, வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லா டாஸ்க்கையும் டெலிட் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஆல்ரைட், இப்போ வந்துட்டு ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுவோம், கோடிங். ஸோ சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டாஸ்க் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ வியூ டாஸ்க் போய் பாருங்கள். இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோடிங்கிறது வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை அப்டேட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. கோடிங்கிறத வந்துட்டு இப்போ நான் ஜாகிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அப்டேட் பண்ணிட்டு இப்போ அப்டேட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டுது. இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ வியூ டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் ஜாகிங் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு நான் ஜாகிங் வந்துட்டு டெலிட் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுதான்னு சரிங்களா. ஸோ வந்துட்டு இப்போ டெலிட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஜாகிங்ன்றது. ஸோ வந்துட்டு இப்போ வந்து வியூ டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஜாகிங்ன்றது இருக்காது சரிங்களா. ஸோ ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு ஒரு த்ரெட் ஆப்ரேஷன் சரிங்களா. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வந்துட்டு இப்போ தான் நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரிங்களா. அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற டுட்டோரியல் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சரிங்களா. ஆல்ரைட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.